Hi friends, நான் உங்கள் சுகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது sort by ஃபங்க்ஷன் தான். ஃபர்ஸ்ட் நம்ம sort ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தலாம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு டம்மி டேபிள், ஒரு எம்ப்ளாயி பேரு, எம்ப்ளாயி எந்த டேட் ஜாயின் பண்ணாங்க, அவங்க சேலரி என்ன அப்படின்னு சொல்றது தான். இதை நம்ம சார்ட் பண்ண போறோம். சார்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, எந்த அரே எந்த டேபிள் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த டேபிள் வேணும், இத எந்த இண்டெக்ஸ் எந்த காலம் படி நீங்க சார்ட் பண்ண போறீங்க. சரி, நான் சேலரி படி சார்ட் பண்ண போறேன். அதாவது சேலரி எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு, எத்தனாவது காலம்ல இருக்கு, 1 2 3. ஸோ 3 கொடுத்துக்கணும். சார்ட் ஆர்டர் அசெண்டிங் வேணுமா டிசெண்டிங் வேணுமா அப்படின்னு கொடுக்கணும். நம்ம -1 கொடுத்து டிசெண்டிங் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருவோம். இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சேலரி வைஸ் நமக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி கொடுத்துருச்சு. சரி, நம்ம இப்போ 2 காலம் யூஸ் பண்ணி சார்ட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி சார்ட் அரே இதேதான், ஆனா சார்ட் இண்டெக்ஸ் 2, அதனால ஒரு ஃப்ளவர் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு காலம் பி படி சார்ட் பண்ணணும், அதாவது 2. அடுத்தது சேலரி படி எனக்கு சார்ட் பண்ணணும், அதனால 3 க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ சார்ட் இண்டெக்ஸ் 2 காலம் படி, அதனால சார்ட் ஆர்டரும் 2 கொடுக்கணும். ஸோ சார்ட் ஆர்டர் நமக்கு ஃபர்ஸ்ட் ஜாயினிங் டேட் அசெண்டிங் ஆர்டர்லையும் சேலரியை டிசெண்டிங் ஆர்டர்லையும் கொடுத்துடணும். ஃப்ளவர் பிராக்கெட் க்ளோஸ், திருப்பி நம்ம என்டர் பண்ணிக்கலாம். என்டர். இதுதான் நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன ஆர்டர் பாருங்க, இங்க என்ன இருக்கோ அதே ஆர்டர் வந்திருக்கு நமக்கு. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஆர்டர்ல இருந்து. இப்போ நம்ம இதை மாத்தலாம். இப்போ இதை -1 ஆகும், இதை 1 ஆகும் நம்ம கொடுத்துடலாம். இப்போ என்டர் பண்ணி பாருங்க, நமக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்திருக்கு. ஓகேங்களா, இதுதான் சார்ட். சரி, இப்போ சார்ட்ல எனக்கு இந்த சேலரி காலம் வேண்டாம், நான் சேலரி காலமோட சார்ட் பண்ணணும், ஆனா எனக்கு எம்ப்ளாயி ஜாயினிங் டேட் மட்டும் தான் வேணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், ஈக்குவல் டு சார்ட் கொடுத்துட்டு இதை 2 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதை நான் வந்து சார்ட் இண்டெக்ஸ் கொடுக்கறது 3 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்க, -1 படி நான் சார்ட் பண்ண சொல்றேன். என்டர் கொடுத்தீங்கன்னா எரர் வரும். ஏன்னா எதை நம்ம அரேக்குள்ள கொடுக்குறோமோ அதை வச்சு மட்டும்தான் சார்ட் ஃபங்க்ஷனால நமக்கு சார்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது சார்ட் பை. சார்ட் பை எதை மட்டும் நமக்கு வேணும், நமக்கு இது 2 மட்டும் வேணும் கொடுத்துட்டு, நமக்கு தேவையானது இந்த படி தான் நீங்க எனக்கு சார்ட் பண்ணணும். ஸோ இந்த காலம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் -1ன்னு கொடுத்துட்டு நம்ம என்டர் பண்ணி பாருங்க, நமக்கு இது 2 மட்டுமே வந்துடும். ஆனா ஷார்ட் ஆயிருக்கிறது சேலரி வைஸ். நமக்கு ஒரே ஒரு காலம் மட்டும் தான் வேணும்னு சொன்னாலும் வெறும் ஒரே ஒரு காலம் கொடுத்துட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எம்ப்ளாயி மட்டுமே வந்துடும். சரி, இதுல இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இதை சேலரி வச்சு ஷார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நான் வந்து இதை ஜாயினிங் டேட் வச்சு ஷார்ட் பண்ணணும்னா கம்மா கொடுத்துட்டு, 2வது நீ எதை வச்சு ஷார்ட் பண்ண போறேன்னு கேட்கிறப்போ நான் இதை 2வது காலமே செலக்ட் பண்ணிட்டு அதோட ஷார்ட் ஆர்டர் இது மாதிரி நான் கொடுத்துட்டே போயிடலாம். இதுக்கு நம்ம ஃப்ளவர் பிராக்கெட்டுக்குள்ள கொடுக்கணும் இல்லை, கமா என்ன அரே வச்சு அடுத்து என்ன ஆர்டர் வச்சு அப்படின்னு கமா போட்டு நம்ம கொடுத்துட்டே போனோம் அப்படின்னு சொன்னா இந்த ஷார்ட் பை நமக்கு எக்ஸாக்டா ஒர்க் ஆயிடும். இதுதான் ஷார்ட்டுக்கும் ஷார்ட் பைக்கான டிஃபரன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.